34 வருடத்திற்கு பிறகு சொந்த வீட்டை போராடி மீட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க நாட்டு பெண். அமைந்த கரையில் 15 கோடி மதிப்பிலான பூர்வீக வீட்டை மீட்ட பெண் கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார். தாத்தா பாட்டி வாழ்ந்த வீட்டை கோவிலாக பார்த்த நிலையில் 34 வருடங்களாக உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வீட்டில் சட்டவிரோத செயல் நடந்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். புகார் கொடுத்த 10 நாட்களில் வீட்டை அபகரித்த நபரை கைது செய்து மீட்டு கொடுத்த அமைந்தகரை காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. டிஸ்பிலீஃப் மாதிரி இருக்குது. எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி ஜாப் பண்ணி இப்போ நான் வரேன், என் வீட்டுக்கு நான் வரலாம், நான் பூட்டு போடுறேன். ஒரு ஃபீலிங் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த ஃபீலிங் நான் சின்ன வயசில் இந்த வீட்டுக்கு வந்தேன். சம்மர் வெக்கேஷன் இங்கே வருவேன், என் அம்மாச்சி தாத்தா வீட்டுக்கு வருவேன். After so many years, I'm coming back. They've totally changed my property without my permission. இது என் வீடே இல்லை. இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த வீடு எப்படி இருக்குது, என் ஜாமான் எப்படி மேலே இருக்குது. நடுவில் நீங்கள் இந்தியாவுக்கு வரும்போது இங்கே தங்கியிருக்கீங்களா? வீட்டில் தங்க முடியுது அவங்களால? எப்படி தங்க முடியும்? எவ்வளோ தடவை இந்த ஆள் கிட்ட கேட்டேன், என் வீடு என் கைக்கு வரணும், நீங்கள் போனோம். போகவே மாட்டாங்க. யார் மேடம் இந்த வீட்டில் இருந்தது? எப்படி அபகரிச்சாங்க? ஒரு கேர்டேக்கர் விட்டாங்க. அந்த கேர்டேக்கர் அவங்க வீடே திங்க் பண்ணாங்க, லேண்ட் கிராபிங் மாதிரி பண்ணாங்க. நான் வந்து கேட்டேன், அம்மா வந்து கேட்டாங்க, தாத்தா கேட்டாங்க, இது ஏன் வீடு, திருப்பி என் கைக்கு வரணும். விடவே மாட்டாங்க. விடவே இல்லை. தாத்தா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க. எப்படி நான் பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, என்ன போலீஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். யாரோ என் வீட்டில் இருக்காங்க, லீஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, யார் இந்த ஆள் சொல்லுங்கள். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கே போலீஸ் எல்லாம் ரீசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஊரை சுற்றி கேட்டாங்க, இந்த இருக்கிற ஆள் யார், அந்த பொம்பளை யார் பாருங்கள். வாட்ச்மேன் இருக்காங்க. இந்த வாட்ச்மேனே சொன்னாங்க, பாப்பா எனக்கு தெரியும், சின்ன வயசில் வந்தா அம்மாவோட, தாத்தா கையோடு கூப்பிட்டு போவாங்க கடைக்கு. எவ்வளோ நாள் இருக்கும் அந்த ஆள் பார்த்தது ஞாபகம் இருக்குது. ஏன் மூஞ்சி எப்படி சொல்லுங்கள். இது என் வீடு தான். போலீஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ பின் பக்கம் 2 வீடு இருக்குது. பின் பக்கம் ஒரு ஆள் இப்படி இன்னும் பண்ணுறான் இந்த மாதிரி. இது ஏன் வீடு, நான் தான் இருக்கிறேன் இங்கே. இப்படி தான் பண்ணுறாங்க சென்னையில். ஏன் அவ்வளோ க்ரீடி? ஏன் சொல்லுங்கள் ப்ளீஸ் டெல் மீ. ஓன் வீட்டில் இருக்க முடியாது. ஸோ நான் என் அத்தை மாமா வீட்டில் இருக்கிறேன், சென்னையில் தான். சொல்லுங்கள். என் வீட்டில் நான் இருக்க முடியாது. அவங்க எல்லாம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க என் வீடை. அவங்க திங்க் பண்ணாங்க திருப்பி வராது, எல்லாம் நம்ம வீடு மாதிரி பண்ணலாம். என் ரூம் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாமான் எடுத்துகிட்டு அவங்க ஏன் ஜாமான் ஏன் சோஃபாவில் உட்காடுறாங்க இந்த வீட்டில். எப்படி இருக்கும் எனக்கு? நான் என் வீட்டில் இருக்க முடியாது. ஸோ வந்து சென்னைக்கு வந்தேன்னா நான் அத்தை வீட்டில் இருக்கணும். சின்ன வயசில் இந்த வீட்டில் இருந்தேன். இப்போ அடல்ட்டே வர முடியாது இந்த வீட்டுக்கு. இப்போ தான் என் கைக்கு வருது. இப்போ தான் என் வீடு என் கைக்கு வருது. Who is sitting? I don't know. That's what I went. போலீஸ் கிட்டே சொன்னேன். சரி, ஒரு கேர்டேக்கர் அக்ரிமெண்ட் இருக்குது, அந்த ஆள் இல்லை, இந்த ஆள் எனக்கு தெரியாது. கம்ப்ளைண்ட் தான், லீகலாக எல்லாம் பண்ணோம். போலீஸ் லீகலாக தான் ஆக்ட் பண்ணாங்க. நம்ம எல்லாம் சரியாக தான் பண்ணோம், அவங்க போலீஸ் எல்லாம் சரியாக பண்ணாங்க. மேம், இப்போ நீங்கள் இடையில ஒரு டைம் வந்தப்போ நாய் விட்டு கடிக்க விட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஏப்ரல் 18 இங்கே வந்தேன். சரி வந்து வீட்டு பார்க்கலாம். ஒரு 5 நாய் இங்கே இருந்தது. ஓப்பன் பண்ணல, கதவை ஓப்பன் பண்ணல.
ஒரு 10 தடவை கேட்டோம். உள்ளே வந்து பார்க்கணும், வீடு உள்ளே வந்து பார்க்கணும். 10 தடவை கேட்டுட்டு நாய் உள்ளே போட்டுட்டு உள்ளே வந்தேன். நான் வெளியே நின்றுட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, நீ யார், இது ஏன் வீடு, நீ யார் நான் கேட்குறேன். இப்போ 18ஆம் தேதி இங்கே வந்தோம். 27th கம்ப்ளைண்ட் போட்டோம். 27th கம்ப்ளைண்ட் போட்டோம். அந்த டைமில் அந்த அப்போசிங் பார்ட்டி நல்ல 20 குண்டாஸோட வந்தாங்க. இன்டிமிடேஷன். என்ன, நான் பொம்பளை, நான் தனியாக இருக்கிறேன், நான் யூஎஸ் சிட்டிசன், எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கேதர் பண்ணிவிட்டு இன்டிமிடேட் பண்ணுறாங்க என்ன. ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. என் அம்மாச்சி தாத்தா வீடு, யார் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அது எல்லாம் போயிடுச்சு, அவங்க எல்லாம் அவுட். இப்போ என் வீடு ஏன் கைக்கு வந்துச்சு, அவ்வளோதான். இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க என்ன. அவங்க இல்லைன்னா, கருவல் இல்லைன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாரும் கேட்குறாங்க எவ்வளோ சீக்கிரமாக எப்படி நடந்துச்சு இது எல்லாம். நானே சொல்ல முடியாது, நீங்கள் ஜீசஸை தான் கேட்கணும். அவங்க தான் எல்லாம் பண்ணாங்க, எனக்காக எல்லாம் பண்ணாங்க. இட் இஸ் சார், பேக்ரவுண்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியலன்றதால தான் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். எங்களை பொறுத்த வரைக்கும் கைது செய்யப்பட்ட நபர் அவர் கண்டிப்பாக சரியானவர் இல்லை. ஏன்னா சரியானவராக இருந்தால் அவர் இந்த இடத்துல இருக்க மாட்டார். அப்படியே ஓனர் வந்தால் ஆமாம் நான் தாங்க இருக்கிறேன், எனக்கு நான் வாடகை கொடுக்குறேன் இனிமேல் என்னார் சொல்லுவார். 35 வருஷம் யாரும் வாடகை கொடுக்கல இந்த இடத்துல. யாருக்கும் யாருக்கும் வீட்டை வாடகைக்கோ லீஸுக்கோ கொடுக்கல. யாரோ உள்ளே இருக்காங்க. ஆனால் இந்த இடம் நம்மளுது. இதுதான் தீபா அவங்களுடைய ஸ்டாண்ட். சார் இது வந்து ஷெனாய் நகரில் 2 கிரவுண்டு. ஸோ மதிப்பு என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சார் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்தியா வருவாங்க. வர்றப்போ இவங்களை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, யார் இருக்காங்களோ அவங்கள. ப்ராப்பரான ரிப்ளை யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரி அடுத்த முறையார நம்மளுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையோடு போவாங்க. யாரையோ காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக ஹெல்ப்பெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. ஆனால் எந்த ஹெல்ப்பும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக முடியல. இந்த முறை நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய நண்பர்கள் உதவியோடு சொன்ன இல்லைங்களா அட்வொகேட் சிவா, அவரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அண்ட் இது கடவுள் அனுகிரகம்னு சொல்லுவேன். யாருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.